ஹார்டஸ்ட் பாஸ் தான் நம்ம கொல்ல போகிறோம் செகண்ட் சீல. ஃபஸ்ட் சி வீடியோ போட்டாச்சு, நம்ம செகண்ட் சி போய் நம்ம பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு செகண்ட் சீக்கு நம்ம பைரட் ஸ்டார்டரில் போய்க்கலாம். வந்தாச்சு கைஸ். இங்கே மிடில் டவுனை கண்டுபிடிக்கணும். இந்த சைடு இருக்கும். அவனொருத்தன் வரான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனுங்க நூபு தான். அன்னைக்கு ஒரு வாட்டி ஒரு புத்தா வந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவனும் நம்மள மாதிரி தான் ஏதாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீடியோ கெடுக்கணுக்காகவே வராங்க. இப்போதைக்கு வரல, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செகண்ட் சி போயிடலாம். டெலிபோர்ட் பண்ணிகிட்ருக்கோம். கைஸ் என்ன தெரியல கைஸ், பயங்கரமாக கிளிச் ஆகுது. நம்ம ஸ்கின்னு எங்கேயும் வரவே இல்லை. அப்போ வந்துடுச்சு, கிளியராக வந்துடுச்சு. எல்லா கிளிச் சரியாயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு திரும்ப இருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ அது ஈஸியாகிடுச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொல்ல போகிற பாஸோட பேர் டான்ஸ்வான். அவன் எங்கே இருப்பான்னு சில பேருக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் தேர்ட் சி போகிறக்கு அவனை கொண்டுட்டு தான் போகணும். அவன் நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருப்பான், ஏன்னா நம்ம தேர்ட் சி போயிட்டோம். ஓகே, அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எங்கன்னா ஃபஸ்ட்டு இதோ இந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருங்க. இங்கே வந்தோடனே இந்த பிரிட்ஜ் மேலே ஏறிக்கோங்க. நீங்கள் லைட்டாக இருந்தால் அப்படியே இந்த தெரியுதுல அந்த மேன்ஷன், இன்னும் நான் போய் காமிக்கிறேன். இதோ இங்கே நிறைய கல் வச்சு விண்டோ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே, இதோ இதுதான் மேன்ஷன். இங்கே போய் இங்கே இருக்கான்ல இவன் ட்ராவரு, இவன் பேர் ட்ராவரு. இவங்கிட்ட நம்ம 1 மில்லியன் அபோவ் ஃப்ரூட் குவேக் ஃப்ரூட் கொடுத்தாலும் ஓகே. குவேக் ஃப்ரூட்டை கொடுத்துட்டேங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மில்லியன் அபோவாக இருக்கிற ஃப்ரூட்டை கொடுத்துட்டு அப்படியே அவன் ஆக்சஸ் தருவான் இந்த இதுக்கு போகிறக்கு. இங்கே போனோம்னா இங்கே தான் இருப்பான். இவன் தான் அந்த டான்ஸ்வான்னு நான் சொன்னது. இவன் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ ஈஸி கைஸ், ஆனால் அப்போல்லாம் கஷ்டம். நான் இதோ பாருங்கள் செகண்ட் ஃபார்ம் ஆகிட்டான். ஆனால் நம்ம ஹாக்கியே போடணும்னா புத்தா ஃபேமிலி இருக்காங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் காமிக்கிறேன். கொண்டான் பார்த்தீங்களா, இதான் இதை வச்சே நம்மளை கொண்டுருவோம் பார்த்தீங்களா. இந்த கிராவிட்டி யூசர்ஸ்னால் கிராவிட்டி யூசர்ஸ் இந்த அப்டேட் வந்ததுனால என்னென்னமோ பண்ணிட்டு ரீசார்ஜ் நம்மளால் லிட்டரலி நடக்கவே முடியல. சரி, அந்த டான்ஸோனை அசால்ட்டாக முடிச்சிடலாம். சரி, நான் காட்டுறேங்க. ஒரு சிம்பிள் மெத்தடு, அதை நான் அதில் ஃபாலோ பண்ணல. மெத்தடு இல்லை கைஸ், இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொன்னுருவீங்க. அதுதான் இப்போதைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஸ்வான் என்ட்ரன்ஸ்குள்ளேயே போயிட்டு உனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்த்தாக இருப்பான். ஒன்றும் பண்ண வேணும், உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் பிடிச்சது ஒரு அடி அடித்த உடனே அப்படியே ஓடிட்டே இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அப்படியே இந்த இது நீர் போட்டு ஓட்டிடுங்க. இந்த டேலண்ட் லைட்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த எம்பரன் ஐடியா போட்டு
அப்படியே அவனை லைட்டு அதுங்களா அப்படியே ஓடுங்க இது அப்படியே ஃபாலோ பண்ணும். இதுக்கிட்ட இருந்து மட்டும் எஸ்கேப் ஆனாலே போதும். அப்படியே எல்லோ பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் இருக்காங்க. எடுத்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இவங்ககிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் முடிய போது செகண்ட் ஃபார்ம் இதுவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஹார்டஸ்ட் பார்த்துருவாங்க. இப்போ செகண்ட் ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் பயங்கரமாக அடிப்பான். பார்த்தீங்களா எப்படி ஏம் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? அடிக்கடிக்கு நம்மளுக்கும் டேமேஜ் ஆகுது. என்னமா கிளிச்சு பார்த்தீங்களா? என் மூவ் வேஸ்ட்டாக போச்சு. இவன் மட்டும் அடிப்பான். நானும் அடிப்பேன். ஓடலாம் இல்லைனா அவன் எடுத்து வாங்கிடுவான். எங்கே அடிக்கிறான்? நம்மளை பார்த்து தான் அடிக்கிறான். நம்ம கொல்லவே போயிட்டோம் கைஸ். டிராகன் அவங்க மூவாக நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு 1000 டேமேஜ் இருந்துச்சு. அப்படியே ஓடிட்டே இருக்கணும். எம்பரன் ஹைலைட் பார்த்தீங்களா? ஓரளவுக்கு இவனும் கஷ்டமான பாஸ் தான் கைஸ். இவனும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எப்படியா நம்ம கொண்டாச்சு. அதுவும் புத்தா ஃபார்ம்லே ட்ரான்ஸ்ஃபார்மே ஆகாமல் சொல்லிட்டான். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் காமிக்கலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்களோட பாதி தூரம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் முடிக்க முடியலன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் பயங்கரமான ஸ்ட்ராங்கான எனிமி தான். இருந்தாலும் நம்ம ஓடிட்டே இருக்கணும். அந்த ரூம்லேயே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா குடி பிரச்சனை இல்லை. லைட்டு வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம தான் சொல்கிற மாதிரி அடே அந்த வால்ஸை இடிச்சு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. வீட்டு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். லைட் வீட்டு இப்போதைக்கு நம்ம கொண்டாச்சு. இப்போ அடுத்த ஹார்டஸ்ட் பாஸை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கைஸ் அங்கே தெரியுதுல, அதுதான் கைஸ் அந்த ஸ்கல் ஐலாண்டு. அது பேர் ஃபர்காட்டன் ஐலாண்டு. இதுதான் செகண்ட் சீலே லாஸ்ட் ஐலாண்டு. இங்கே டைடு கீப்பர்னு சொல்லி ஒரு பாஸ் இருப்போம். அவனை தான் நம்ம இப்போ கொல்ல போகிறோம். இது ப்ரைவேட் சர்வர் ஆனதுனால கொஞ்சம் நிறைய பேர் இங்கே பிவிபிக்காகவே சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம பார்த்துருக்கணும். இப்போ நம்ம அந்த ஐலாண்டை ரீச் பண்ண போகிறோம். பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, அந்த பாஸை காமிக்கிறேன். அவன் இந்த சர்வரில் இருப்பானான்னு தெரில. இல்லைனா நம்ம சர்வரை மாற்றிக்கலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்கிட்ட அந்த கோஸ்ட்டை காமிக்கிறேன். பார்த்தீங்களா? 1475 லெவலுக்கு தான் அவனை கொல்ல முடியும். இதுதான் லாஸ்ட் பாஸ் இன் செகண்ட் சி. இவன் சைபார்கை விட பவரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இவன் ஒரு சிபீஸ்ட்டை ஸ்பான் பண்ணுவான். அது அடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். இல்லை அவனை வேற கொள்ளணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே அவன் ஸ்பான் ஆகலை கைஸ். அடுத்த சர்வரில் போய் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷர் செஸ்ட் எடுத்துக்கலாம். லிட்டரலியே காமிக்கிறேன் எங்கே அந்த சிபி ஸ்பான் ஆகும்னா. இங்கேருந்து ஸ்பான் ஆகி அப்படியே நம்மளை அட்டாக்ஸ் வச்சு அடிக்கும். நம்ம அதோட இந்த சைடு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த அந்த சைடு வர்றது அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல போட்டுரும், நம்ம இருக்கிற இடத்துல. அப்புறம் நம்மளுக்கு டேமேஜ் விழுந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த சர்வரில் இல்லை, நம்ம வேறு சர்வரில் போய் தேடி பார்ப்போம். சர்வர் மாற்றிட்டு இருக்கோங்க.
அடுத்த சர்வரில் நான் காமிக்கிறேன் கைஸ். இந்த சர்வரில் அவன் இருக்கான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டும் போட்டாச்சு. நீ போய் அவனை முடிச்சிடலாம். இவன் யாரை ஸ்பான் பண்ணுவான்னா சிபிஎஸ்ன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, அவனை தான் ஸ்பான் பண்ணுவான். பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்கான்னு நீங்களே பாருங்கள். அது கத்துற சவுண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு இருந்தேன்ல, இப்போ காமிக்கிறேன். பா இல்லைங்க, இப்போ தான் ஸ்பான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஹெல்த்து குறைக்கிறான். இதுதான் சிபிஎஸ்க்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இல்லை கைஸ். இதுதான் இது கத்தும் போது சவுண்ட் வரும்ல கைஸ், இதுதான் அது. ஆளாக போடுறாங்க பார்த்தீங்களா? நம்ம டைரக்ஷன் மாறினோடனே அடுத்த செகண்ட் அதுவும் மாறிடுது. இந்த சைடு கொடுக்குறாங்க. இது விடாது போலையே. அந்த தூக்கி போடுறான். பார்த்தீங்களா? கிட்ட போட விட மாட்டேங்கிறான். அவனை கொன்னாலே இந்த சீரியஸ் தப்பிச்சிடலாம். எங்க இருக்கான்னு தெரியலையே. ஒரு செகண்ட் கண்டே பிடிக்க முடியல. சவுடா அதான் என்னோட கையில் சார்ஜ் பண்ணியாச்சு. 15,000 ஹெல்த் வச்சிருக்கான். 300 டேமேஜ். நம்ம மறுபடியும் 4,000 குறைச்சிட்டோம். எவ்வளோ இருக்குன்னு தெரியல. மேலே ஏறி பார்ப்போம். 10,000 இருக்கு கைஸ். 6,000 வச்சிருக்கான். இது ஒர்க் ஆகலை. டேலண்ட் லைட்டர் இப்போ ஒர்க் ஆகலை. நம்ம ஓடிடலாம். கொல்ல போகிறோம் கைஸ். கரெக்டாக விழுந்துருச்சு கைஸ். அது டேர்னிங் விழுந்துருச்சு இருந்தாலும். ஓகே, 2,000 வச்சுருக்கான் அந்த சிபிஎஸ்க்கு. லாஸ்ட் அடி ஐயோ வேஸ்ட்டாக போச்சு கைஸ். இருந்தாலும் விழுந்துருச்சு கைஸ். அவ்வளோதான், செத்துட்டோம். இதுதான் எனக்கு டேலண்ட் லைட்டரே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏன் பண்ணுற தப்பாக இருந்தால் அது கூட எனிமி மேலே கரெக்டாக லேண்ட் ஆயிரும். பார்த்தீங்களா? தண்ணி கடியில் போய் அங்கேருந்து மறுபடியும் மேலே வந்து அப்படியே அந்த டேமேஜ் பண்ணிடுச்சு. ஓகே கைஸ், இதுதான் இந்த செகண்ட் சீல் இருக்க ஹார்டஸ்ட் பாஸு. நீங்கள் கொல்லும் போது ஹார்டாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் த வீடியோ. இன்னும் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம். சரி, பை.